இயக்குனர் வி. சேகரோட கலங்க வைக்கிற இறுதிக் காலம். மூளை முழுக்க ரத்தம். ரேபிடோ ஓட்டுற மகன். இயக்குனர் வி. சேகர் உடல்நலக் குறைவால போரூர்ல இருக்கக்கூடிய ராமச்சந்திரா மருத்துவமனையில உயிரிழந்தாரு. அவரோட உடல் மருத்துவமனையில இருந்து இயக்குனர் சங்கம் வழியா எடுத்துச் செல்லப்பட்டு அவரோட வீட்டுல இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா அவரோட சொந்த ஊரான திருவண்ணாமலை மாவட்டம் வேட்டவலம் கிராமத்துல இறுதிச் சடங்குகள் செய்யப்படுது. தமிழ் சினிமாவில குடும்ப பாங்கான படங்களை எடுத்து வெற்றி பெற்றவர் இயக்குனர் வி. சேகர். பாக்யராஜ் கிட்ட உதவி இயக்குனரா இருந்து தொழில கத்துக்கிட்டு நீங்களும் ஹீரோதான் படத்தை இயக்கி இயக்குனரா அறிமுகமானாரு. அந்த படத்துக்கு பின்னாடி வரிசையா குடும்ப பாங்கான படங்களை எடுத்தாரு. அப்படி அவர் எடுத்த பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணும், வரவு எட்டனா செலவு பத்தனா, காலம் மாறி போச்சு, விரலுக்கேத்த வீக்கம், கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படின்னு பல ஹிட் படங்களை கொடுத்தாரு. பொதுவா குடும்ப பாங்கான படங்கள் எடுக்கப்பட்டா அதுல எமோஷனை அதிகம் வச்சு காமெடியை குறைச்சிடக்கூடிய வழக்கம் ஒரு காலத்துல இருந்துச்சு. அதை மாத்தி காட்டினவரு சேகர் தான். அவர் இயக்குன ஒவ்வொரு படத்திலையும் இடம்பெற்ற காமெடி காட்சிகள் எல்லாமே இத்தனை வருஷங்கள் கடந்தும் இன்னும் கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. முக்கியமா வடிவேலு, விவேக் இந்த மாதிரியானவங்கள தன்னோட படங்கள்ல நிறையவே பயன்படுத்தி இருந்தாரு. அதுலயும் அவங்க 2 பேரும் உள்ள வந்தப்போ கவுண்டமணி செந்தில் பீக்ல இருந்தாங்க. அவங்களையும் தன்னோட படத்துல நடிக்க வச்சு வடிவேலு, விவேக்கையும் நடிக்க வச்சு பேலன்ஸா கொண்டு போனாரு. வடிவேலு, விவேக் இவங்களோட வளர்ச்சியில கண்டிப்பா சேகரோட பங்கு நிறையவே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இயக்கம் மட்டும் இல்லாம தயாரிப்பாளராகவும் ஜொலிச்ச அவரு ஏஐ மாதிரியான படங்களை தயாரிச்சிருக்காரு. அவரோட மகன் கார்ல் மார்க்ஸ வச்சு சரவண பொய்கை அப்படிங்கிற படத்தையும் எடுத்தாரு. ஆனா அதை ரிலீஸ் பண்ணவே முடியல. சூழல் இப்படி இருக்க கடந்த சில நாட்களா அவருக்கு உடல்நிலை சரியில்லாம இருந்துச்சு. அதுக்கப்புறமா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவரு சிகிச்சை பலன் இல்லாம உயிரிழந்துட்டாரு. அவரோட உயிரிழப்பு எல்லாருக்கும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு. மருத்துவமனையில இருந்து அவரோட வீட்டுக்கு உடல் எடுத்து போகப்படுது. அதைத் தொடர்ந்து சொந்த ஊரான வேட்டவலம் கிராமத்துல அவருக்கான இறுதிச் சடங்குகள் நடக்கும் அப்படின்னு இயக்குனர் சங்கம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில பிரபல தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு தனியார் யூடியூப் சேனலுக்கு சேகர் பத்தி பேசியிருக்காரு. அவர் கொடுத்த பேட்டியில வி. சேகர் சிறந்த இயக்குனர். அவர் தயாரிப்பாளராகவும் இருந்தாரு. ஏய் அப்படிங்கிற படத்தை தயாரிச்சு நஷ்டத்தை சந்திச்சாரு. அது மட்டும் இல்லாம தன்னோட பையன் கார்ல் மார்க்ஸ வச்சு சரவண பொய்கை அப்படிங்கிற படத்தையும் தயாரிச்சாரு. ஆனா ரிலீஸ் பண்ணவே முடியல. கடுமையான பொருளாதார நெருக்கடியில இருந்தாரு. அவரை சந்திக்க வர்றவங்க கிட்ட எல்லாம் விவேக் மட்டும் இருந்திருந்தா எப்படியாவது எனக்கு உதவி செஞ்சிருப்பாரு அப்படின்னு புலம்பி இருக்காரு. அவர் 10 நாளைக்கு முன்னாடி பாத்ரூம்ல விழுந்துட்டாரு. அப்போ அவருக்கு மூளையில இருக்கக்கூடிய நரம்பு வெடிச்சு மூளை முழுக்க ரத்தம் உறைஞ்சு போச்சு. அதுக்கு பின்னாடி தான் ஹாஸ்பிட்டல்ல அனுமதிச்சாங்க. அவரோட பையன் கார்ல் மார்க்ஸ் இப்போ ரேபிடோ ஓட்டிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு அவங்களோட நிலைமை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு.